வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் செயல்கள் பற்றி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய இடத்தாலும் நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆண் உண்மையாக விரும்பும் பொழுது மட்டும்தான் மற்ற நபர்களிடம் இருப்பது போல் உங்களிடம் இருக்க மாட்டார்கள். அவர்களின் உண்மையான குணம் உங்களிடம் மட்டும்தான் வெளிப்படும். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் லைஃப்ல உண்மையா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்க தான் செய்யறாங்க. நிறைய நபர்கள் கண்டுபிடிக்க முடியல. உண்மையா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உங்ககிட்ட அவங்களுடைய உண்மையான குணம் வெளிப்படும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தப்பான பழக்கங்கள், தப்பா பேசுற விஷயங்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணுனாலே ரெண்டு பேத்துக்குள்ள நன்மைகள் இருக்கும், கெட்டதும் இருக்க தான் செய்யும். அந்த கெட்டதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு உங்க மேல உண்மையாவும் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வெளிப்படையாம இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய கெட்டது ஒண்ணுமே இல்ல ரொம்ப நல்ல பையனா இருக்கானா, கண்டிப்பா அவனுடைய அனைத்து செயல்களும் தவறானது தான். அதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரு உண்மையான காதலில் கட்டாயம் இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் விரும்பும் பொழுது மற்றவங்க தேடி வந்தாங்கன்னா அந்த காதல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கணும். ஆனால் இங்கே நிறைய பேர் அப்படி இருக்காங்களா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. உங்கள் லைஃப்பில் உங்களை விரும்பிக்கிட்டு இருப்பாங்க. உங்களை விரும்பும் போது வேற ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்த நிமிஷத்தில் மாறிட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களை விரும்புகிற வரைக்கும் நீ தான் என் உயிர், நீ தான் என் மயிறு, உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன், டைஃப்லையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி நிறைய பேர் பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. தவிர உண்மையாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மி. உங்கள் லைஃப்லையும் இருக்கலாம். நீங்கள் அவங்க மேலே அளவுக்கு வந்து நம்பிக்கை வைக்கிறத கொஞ்சம் தவிக்கிறது நல்லது. வச்சுட்டேங்க அப்படின்ற போது கட்டாயம் நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க. அவங்க உங்களை கழட்டி விட்டு போயிடுவாங்க. ஒரு உண்மையான காதலில் சண்டைகள் அதிக அளவில் வரும். ஆனால் சண்டைகள் வைத்து காதல் பிரியாது. சண்டை போட்டாலும் சுற்றி சுற்றி வந்தால்தான் அது காதலி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தவங்களை விரும்புறீங்க, சண்டை வருது, பிரச்சனை வருது, பேசாம இருக்கீங்க, காமனான ஒரு விஷயம். நீங்க சண்டை போட்டதை காரணமா வச்சு ஒருத்தவங்க உங்களை வேணான்னு சொல்றாங்க, பிரேக்கப் பண்ணிக்கலான்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல உண்மையான அன்பு இல்லவே இல்லை. ஏன்னா காதல்னு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும். வேறுபாடுகள் இல்லாத நபர்கள் என்று யாரும் கிடையாது. கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். சண்டே வரும்போது சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். வேணான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு அது என்னத்துக்கு லவ் பண்ணணும்? தேவையில்லாத ஒரு ஆணில இதெல்லாம். ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு உண்மையான காதல் வந்து விட்டது என்றால் நிச்சயம் அவர்கள் உங்கள் மீது மட்டும்தான் உண்மையான அன்பை வைப்பார்கள். அன்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க எத்தனையோ பேர் காமிக்கிறாங்க, இவங்க எவ்வளவு நல்லவங்க, அவங்களால யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். பட் உண்மை என்னன்னா அந்த மாதிரி யாருமே இங்க இருக்கிறது கிடையாது. ஒருத்தங்களை விரும்பும் போது ஒருத்தங்க ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. பட் அவங்களுடைய உண்மையான குணங்கிறது அது ஒரு டைமுக்கு அப்புறம் வெளியே வருது. உங்க லைஃப்லயும் ஒருத்தங்க உண்மையா அன்பு வச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ரொம்ப கம்மி தான். ஆனா உண்மையான அன்பு வச்சிட்டாங்கன்னா அவங்க உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருப்பாங்க. உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா இது ரொம்ப ரேரான போர்ஷன் தான். எல்லா லைஃப்லயும் கிடைக்கிறது கிடையாது. கிடைக்கிற மாதிரி நான் கடிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. நீங்கள் ஒருவரை விரும்பும் பொழுது உங்களுடன் இருக்கும் வரை அவர்கள் அருமை புரியாது. இல்லாமல் போனால் புரியும். அதற்கு முன்னே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் லைஃப்ல அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள ரொம்ப கேவலமா நடத்துறதும் ரொம்ப மட்டம் தட்டி பேசுறதும் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய அருமை புரியும் போது தான் அவங்க இல்லை என்ற ஃபீலிங் வரும். பட் இருக்கிற போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர்ல. உங்க லைஃப்ல இதை நீங்க பாக்குறீங்கன்னா உங்க லைஃப்ல இருக்கவங்கள நீங்க முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க பாருங்க. தப்பான கேரக்டர் தப்பா இருக்காங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. அவங்க நல்லவங்க தான், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட சேஃப்டிக்கு தான், உங்களை பாதுகாக்க தான் அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடியதை கேட்டு அவங்க லைஃப்லையும் உங்க லைஃப்லையும் ஹாப்பியா வாழ பாருங்க. என்னோட சின்ன அட்வைஸ். அதுக்கு மேலே உங்களை இருக்கும். இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, bye bye.